கொடைக்கானல் குணா குகையில் சுற்றுலா பயணி கூட்டம் குவிய துவங்கியுள்ளது. அதனால் குகைக்குள் இருக்கும் காட்சிகளை எல்இடி திரையில் காட்ட அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் அருண்பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண்பாபு. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படத்திற்கு பிறகாக குணா குகைக்கான இந்த சுற்றுலா பயணிகள் பார்க்கக்கூடிய சூழல் அதிகமாகவே இருக்கின்றது. இந்த நிலையில் அங்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் என்னென்ன, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. பின்னர் பேசி குமார், மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானல் உலகளாவிய சுற்றுலா தலமாகும். பல்வேறு இடங்களிலிருந்து பல லட்ச சுற்றுலா பயணிகள் ஆண்டுதோறும் கொடைக்கானலுக்கு வருவது வழக்கம். கொடைக்கானலில் பிரபல சுற்றுலா தலமாக உள்ளது தான் குணா குகை. 1991 ஆண்டு கமலின் குணா படத்திற்கு பிறகுதான் பெயர் பெற்றது. இந்த சுற்றுலா தலமானது இதற்கு முன் பேய்களின் சமையலறை என்று பெயர் பெற்றுள்ளது. தற்போது 35 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பிரபலமாய் இருக்கிறது. குணா குகை மலையாள மொழியில் மஞ்சுமால் பாய்ஸ் என்ற வெளியாகியுள்ள தற்போது பல்வேறு மாநிலங்களில் வெற்றிகரமாக ஓடுவதை தொடர்ந்து படம் பார்த்த கையோடு பல தரப்பு சேர்ந்த சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு படையெடுத்து வருகிறார்கள். தற்போது வார விடுமுறை என்ற நாளான இன்று கொடைக்கானலுக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். எப்பொழுதும் கட்டுப்பாட்டில் உள்ள மோயர் சதுக்கம், பைன் மரக்காடுகள், தூண்பாறை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த படம் வெளியாகி தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த வேளையில் குணா குகையை சுற்றுலா தலங்களுக்கு நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் காலையில் இருந்தே குவிந்து வருகின்றனர். வரக்கூடிய சுற்றுலா எங்கு உள்ளது என்று அந்த இடங்களை தேடியும் புகைப்படம் எடுத்து வருவதையும் தற்போது நம்மால் காண முடிகிறது. மேலும் குணா குகை செல்லக்கூடிய முடியாத அளவிற்கு வனத்துறையினர் தற்போது இரும்பு கம்பிகளால் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த குணா குகைக்குள் இருக்கக்கூடிய அற்புதங்களையும் குணா குகை நடுவில் இருக்கக்கூடிய காட்சிகளையும் கேமரா மூலம் பதிவு செய்து சுற்றுலா பயணிகள் அனைவரும் பார்க்குமாறு எல்இடி திரை கொண்டு குணா குகை சுற்றுலாத்தலத்திற்கு நுழைவாயிலை வைத்து இதனை காட்சிப்படுத்த வேண்டும் என ஒரு கோரிக்கையும் சுற்றுலா பயணிகளின் தரப்பில் கோரிக்கையும் எழுந்துள்ளது. ராம்குமார். அருண்பாபு, தகவலுக்கு நன்றி.